காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் செக்ஷுவல் ஹெல்த்தில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்ன? பேசிக் அவங்களோட ப்ரைவேட் பார்ட் மேல் இருக்காங்க அப்படின்னா அந்த பென்னிஸோட ஃபோர் ஸ்கின் பின்னாடி ரெட்ராக்ட் ஆகுதா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. ஒவ்வொருத்தரும் அவங்க குளிக்கும் போது அந்த ஸ்கின்னை வந்து பின்னாடி ரெட்ராக்ட் பண்ணிட்டு அதை நீட்டாக வாஷ் பண்ணி கிளீனாக வச்சுக்கணும். இது தெரியாமல் இருக்கிறதுனால அந்த ஃபைமோசிஸ் வந்து ஐடென்டிஃபை ஆகாமல் ஆஃப்டர் மேரேஜ் வந்து செக்ஸுவலி ப்ராப்ளம் ஆகி பாராஃபைமோசிஸாக டெவலப் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பான் வீடியோஸ் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல், ஒரு ஷூட் பண்ணி எடுக்கிறது. அதை கம்பேர் பண்ணிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு அதை வந்து ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறது மிகவும் தவறான ஒன்று. தேர்ட் பாயிண்ட், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். அதாவது இன்னைக்கு வந்து நார்மலா ஒரு ஆணும் பெண்ணும் பேசுறது வந்து சகஜமா போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த செக்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ப்ராப்ளமாவே இருக்கிறதுல ஈஸியா கிடைக்கிற பொருளா மாறிடுது. அப்படி இருக்கும்போது மல்டிபிள் பார்ட்னர்ஸோட மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், HIV எல்லாமே பாசிட்டிவ் ஆகி அவங்க லைஃபே வந்து போறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகம்.